வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏன் மாத கடைசியில் நம்ம கையில் பணம் நிற்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம நல்லதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டே பல தேவையில்லாத திங்ஸில் உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் மெஜாரிட்டியாக இருக்கிற 7 திங்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கேம்பிளிங், அதாவது சூதாட்டம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேம்பிளிங் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் தான் இருக்கும். ஏன்னா ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே தான் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம நம்பி நம்மளோட நிறைய மணியை இங்கே வேஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. நான் சின்ன கேம்லிங்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இதனால் ஒன்றும் எனக்கு பெரிய இம்பாக்ட் வரப்போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், பட் வேஸ்டிங் மணி இஸ் வேஸ்டிங் மணி தான். இனிஷியல் ஸ்டேஜில் சின்ன அமௌண்ட்டை வின் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆசைகள் பேராசைகள் ஆகி பெரிய டெசிஷன் எடுக்க நீங்கள் ட்ரிகர் ஆகி கடைசியில் மொத்த பணத்தையும் லாஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே கேம்லிங்கிற வேர்டுக்கு நோ சொல்லி பழகுங்க. நம்பர் 2, ஈட்டிங் அவுட் சைட். ஒர்க் போயிட்டு திரும்ப அம்மா அப்பா ஒய்ஃப்னு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெடியாக இருக்கும். பட் ஃபேமிலியோட இல்லாமல் நீங்கள் தனியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அடிக்கடி வெளியே சாப்பிட்ற ஹேபிட்டை நீங்கள் மாற்றியே ஆகணும். உங்களுக்கு சமைக்கலாம் டைம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்களே சமைச்சு பழகுங்க. இல்லைன்னா உங்களோட ரூம்மேட்டோட ஒரு ஷெடியூலை போட்டு ரொட்டீனான டைமில் சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய மணியும் இந்த டிப்ல இருந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். நம்பர் 3, பையிங் ஒன்லி பாப்புலர் பிராண்ட் நேம் ஐட்டம்ஸ். பொதுவாக நம்ம பிராண்டட் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் அது நல்ல லைஃப் வருங்கிறதுனால மட்டும்தான். ஆனால் நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்க்கும் அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்கிற வித்தியாசமே பிராண்ட் நேமும் அதோட லோகோவும் தான். பிராண்டட் ப்ராடக்டவே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பிராண்டட் ப்ராடக்ட்டை மட்டும்தான் வாங்குவோன்னு சொல்லாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு மல்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிராண்டட் ஸ்மார்ட் வாட்சை வாங்கணும்? அப்படியே அந்த வாட்சை வாங்கினாலும் மேக்ஸிமமாக அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் கூட பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு அன்பிராண்டட் வாட்சை வாங்குறதுனால நம்மளோட அவுட்ஃபிட்டையும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே சமயம் நிறைய எக்ஸ்பென்சஸ்ல இருந்து தடுக்கவும் முடியும். நம்பர் 4, அன்யூஸ்டு ஜிம் மெம்பர்ஷிப். நம்மள பல பேர் நியூ இயர் வந்ததும் இந்த வருஷத்துல இருந்து நம்ம கரெக்டாக ஜிம்முக்கு போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், பாடியை டெவலப் பண்ணுறோம்னு ஒரு ஆர்வ கோளாறுல ஜிம்மோட இயர்லி மெம்பர்ஷிப்பை வாங்கிட்டு ஒரு வாரம் இல்லை 2 வாரம் போயிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜையே தாண்டாமல் குயிட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த இயருக்கான ஜிம் ஃபீ நமக்கு லாஸ் தான். ரெகுலராக ஜிம் போயிட்டு ப்ராப்பரான ஒர்க் அவுட்டையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் மந்த்லி ஆர் பேசிக் மெம்பர்ஷிப்ஸை மட்டும் சூஸ் பண்ணி பே பண்ணுங்க. 6 மந்த் ஆர் 1 இயர் பிளானை சூஸ் பண்ணுறது மூலமாக டிஸ்கவுண்ட்டில் நம்ம மெம்பர்ஷிப்பை வாங்கிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில் உங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியாமல் மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டு உங்கள் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு அடுத்தடுத்து செலவு பண்ண கற்றுக்கங்க. நம்பர் 5, பையிங் திங்ஸ் யூ டோன்ட் நீட். நம்ம ஏன் பண்ணுறத நம்மளோட ஹெல்த்து, லுக்கு, நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்தவித தப்பும் இல்லை. பட் நமக்கு சுத்தமாக தேவையே படாத, நம்ம யூஸே பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ப்ராடக்டை வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட என்டர்டைன்மெண்ட் செக்டாரையே எடுத்துப்போம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்னு பல என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி வச்சுட்டு வீக்கெண்டை என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேட்டருக்கும் போய் படம் பார்த்துட்டு வருவோம். அண்ட் வீட்டில் இருக்கிற டிவி கேபிளுக்கும் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி வச்சிருப்போம். கொஞ்ச நேரம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டில் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்து வச்சிருந்தாலும் மாத கடைசியில் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் ஒருத்தர் நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக மாட்டீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி தேவையில்லாத திங்ஸை வாங்குறவராக இருந்தீங்கன்னா அதை கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 6, எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே உங்கள் மணியை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஹை ரிஸ்க் இருக்கிற மாதிரியோ இல்லை எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போய் பணத்தை போடுறது கரெக்டான வேவாக இருக்காது. அதே சமயம் உங்களோட மொத்த சேவிங்ஸும் லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ப்ராப்பர் நாலேஜை டெவலப் பண்ணிட்டு உங்களோட எக்கனாமிக் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 7, அப்கிரேடிங் யுவர் மொபைல் ரெகுலர்லி. நம்ம ரெகுலராக பண்ணுற பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்ஸே அடிக்கடி நம்ம ஸ்மார்ட் ஃபோனை மாற்றுறது தான். மார்க்கெட்டில் பல பிராண்டு, பல மாடல்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை டெய்லி லான்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற பிரைமரி மொபைல் நல்ல கண்டிஷனில் இருந்தும் நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட அதில் இருந்தாலும் நியூ ஃபியூச்சர்ஸுக்கு டெம்ப்ட் ஆகி புது மொபைல் வாங்குறதுக்கு நமக்கு மைண்ட் செட் வந்துடும். இந்த மைண்ட் செட்டை மாற்றி உங்ககிட்ட இருக்கிற மொபைல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதவே இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இனிமேல் இதை யூஸ் பண்ணவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் தான் நியூ மொபைலை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஸோ நான் மேலே சொன்ன இந்த 7 விஷயத்தில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தங்களோட மணியை வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 7 திங்ஸை நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் மணி வேஸ்ட் ஆகிறத தவிர்த்து உங்கள் சேவிங்ஸை அதிகப்படுத்திக்க முடியும். வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லைக்கும் ஷேரையும் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சேரும். ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.